ஜெர்மனியின் கெல்சென்கர்கின் நகரில் மையப்பகுதியில் பயிற்சி டிராமுடன் மற்றொரு டிராம் மோதிய விபத்தில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். வெல்டின்ஸ் அரினாவுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த பயிற்சி டிராம் திடீரென நின்றதே இந்த விபத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னால் பயணிகள் வந்த மற்றொரு டிராம் எதிர்பாராத விதமாக அந்த பயிற்சி டிராம் மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் மொத்தம் 25 முதல் 30 பேர் வரை காயமடைந்ததாகவும் அவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்களில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்களில் 7 பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 3 பேரின் உயிர் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பயிற்சி டிராம் எதனால் திடீரென நடுவழியில் நின்றது என்பதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்து நடந்த பகுதியில் சிறப்பு புலனாய்வு குழுவினரும் பல அவசரகால ஊர்திகளும் விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். சுற்றியுள்ள பகுதிகள் பல மணி நேரமாக மூடப்பட்டு அப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டது. இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் இயங்கி வந்த டிராம் போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டு மாற்று வழிகள் மூலம் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. காயமடைந்தவர்களுக்கு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விபத்து குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.